ஐஎஸ்ஓ, ஷட்டர் ஸ்பீட், அப்பர்ச்சர் இது மூணுமே ஃபோட்டோகிராஃபியில் முக்கியமான விஷயம். ஒரு ஃபோட்டோ கேப்சர் பண்ணும்போது உங்கள் கேமராவில் எவ்வளோ லைட் என்டர் ஆகுது அண்ட் உங்கள் இமேஜில் எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஐஎஸ்ஓ அப்படின்றது ஒரு முக்கியமான ஃபேக்டர். நீங்கள் ஒரு பிகினர் ஃபோட்டோகிராஃபராக இருந்தால் இந்த வீடியோவில் ஐஎஸ்ஓ பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஒரு ஃபோட்டோ கேப்சர் பண்ணும்போது லைட் அப்பர்ச்சர் அப்படின்ற ஓட்டை வழியாக போய் ஷட்டர் அப்படின்ற விண்டோ திறந்து சென்சர் அப்படின்ற ஒரு பிளேட்டில் பதிவாகுது. இந்த மூணுமே லைட்டை அஃபெக்ட் பண்ணுற விஷயம். பட் இந்த ஷட்டர் ஸ்பீட் அண்ட் அப்பர்ச்சர் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டை நேச்சுரலாக அஃபெக்ட் பண்ணும். அப்பர்ச்சர் அந்த ஓட்டையோட சைஸ் பொறுத்து தான் அஃபெக்ட் ஆகும். ஷட்டர் அந்த ஸ்பீட், அந்த ஓப்பன் ஆகிற ஸ்பீட் பொறுத்து அஃபெக்ட் ஆகும். பட் இந்த ஐஎஸ்ஓ மட்டும் ஆர்டிஃபிஷியலாக பிரைட்டன் ஆகிற ஒரு விஷயம். சென்சாரோட சென்சிட்டிவிட்டிக்கு ஒரு மீட்டர் கொடுத்து அந்த மீட்டர் மேலேயும் கீழேயும் திருப்புறோம் அப்படின்னா அதுதான் ஐஎஸ்ஓ வேல்யூ. இப்போ இது இன்னும் பெட்டராக புரியுறதுக்கு நம்ம ஐஎஸ்ஓ எங்கேருந்து உருவாச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபோட்டோகிராஃபி ஃபர்ஸ்ட்டு பிளேட்டில் தான் உருவாச்சு. டெகரோ டைப் அப்படின்ற ஒரு கேமரா வச்சு பிளேட்டில் லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி அந்த பிளேட்டில் நம்மளோட இமேஜ் கேப்சர் ஆகும். இப்போது லைட் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கெமிக்கல்ஸை வேரி பண்ணி அந்த பிளேட்டில் லைட் இன்னும் வேகமாக கேப்சர் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வருவாங்க. இதுதான் அந்த சென்சிட்டிவிட்டி ஆஃப் த பிளேட். இப்போ இது அடுத்து ஃபில்ம் ஃபோட்டோகிராஃபிக்கு மாறிச்சு. ஃபில்ம் ஃபோட்டோகிராஃபியில் நம்ம ஃபில்ம் நெகட்டிவ் இருக்கும். அந்த ஃபில்ம் நெகட்டிவில் வேரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லைட்டிங் கண்டிஷனுக்கும் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் கிரியேட் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் போய் ஒரு ஃபில்ம் வாங்குறீங்க கோடாக்கில் அப்படின்னா அதில் ஐஎஸ்ஓ ரீடிங் போட்டிருக்கும். பட் இது எப்போ டிஜிட்டல் சென்சாருக்கு வந்துச்சோ, டிஜிட்டல் சென்சாரில் ஐஎஸ்ஓ ஒரு எலக்ட்ரானிக் மீட்டராக மாறிடுச்சு. இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரெண்டு விஷயம் தான். ஒன்று, ஐஎஸ்ஓ ஆர்டிஃபிஷியலாக இமேஜை பிரைட் பண்ணுற ஒரு விஷயம். அண்ட் நம்ம இமேஜை ஆர்டிஃபிஷியலாக பிரைட் பண்ணோம் அப்படின்னா அதோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாகும். அடுத்து ஐஎஸ்ஓட நம்பர் அல்லது இந்த ரீடிங்ஸை பார்ப்போம். அப்படி இப்படின்னு ஒரு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் போட்டு ஐஎஸ்ஓவை 100, 200 அப்படின்ற நம்பர்ஸில் அரைவ் பண்ணாங்க. இந்த நம்பர்ஸ் என்னென்னா டபுள் ஆகிட்டே போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 ஐஎஸ்ஓ 100 இருக்கும், 200 இருக்கும், அதுக்கடுத்து 400, 800, 1600, 3200 இப்படி தான் ஐஎஸ்ஓட ரீடிங் போகும். அட் சம் பாயிண்ட் கன்வீனியன்ஸ்க்காக என்ன பண்ணாங்க, ஹாஃப் ஸ்டாப்ஸ் அல்லது 1/3 ஸ்டாப்ஸாக அதை பிரித்தாங்க. ஸோ 100 to 200 அப்புறம் நடுவில் இருக்கிறதுல இன்னும் 2 ரீடிங் வர்ற மாதிரி பண்ணாங்க. நீங்கள் இதில் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஐஎஸ்ஓட ரீடிங் 100, 200 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது சென்சாரோட சென்சிட்டிவிட்டி கூடுதுன்னு அர்த்தம். அதாவது இட் கேன் அப்சார்ப் மோர் லைட் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ கேமராவில் அதை எங்கே ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டாப் ரோவில் உங்களுக்கு ஒரு பக்கம் என்ன மோட் அப்படின்னு இருக்கும். அது போக நம்ம 3 முக்கியமான ஃபோட்டோகிராஃபி செட்டிங்ஸ், அதாவது ஷட்டர் ஸ்பீட், அப்பர்ச்சர் அண்ட் ஐஎஸ்ஓ. இந்த ஐஎஸ்ஓ இங்கே மேலே செட்டிங்ஸில் இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி நம்பர்ஸ் டபுள்ஸாக தான் இருக்கும். ஸோ 100, 200 அப்படின்ற ஒரு செட்டிங்ஸில் அது மூவ் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஒரு ரீடிங்க்கு நடுவில் இன்னும் 2 இருக்குது, 1/3 இருக்குது. ஸோ உங்களுக்கு 100, 125, 160, 200, இதுக்கப்புறம் 250, 320, 400. இது போக உங்கள் கேமராவோட மெனு செட்டிங்ஸில் ஒரு இடத்துல ஐஎஸ்ஓ ஸ்பீட் செட்டிங்ஸ் சம்மந்தமாக இருக்கும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் நீங்கள் லிமிட் பண்ணி வச்சுக்கலாம். ஆட்டோ ஐஎஸ்ஓ இப்போ நீங்கள் செட் பண்ணலாம். நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஐஎஸ்ஓ நீங்கள் ஹேண்டில் பண்ண வரல, வெறும் ஷட்டர் ஸ்பீட் அண்ட் அப்பர்ச்சர் மட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா ஆட்டோ ஐஎஸ்ஓ போட்டிங்கன்னா உங்கள் கேமராவே ஜட்ஜ் பண்ணி எந்த ஐஎஸ்ஓ வச்சுக்கலான்னு இருக்கும். பட் அதுக்கு நீங்கள் லிமிட்ஸ் கொடுக்கலாம். போன வீடியோவில் கேமரா சிமுலேஷன் பற்றி போட்டுங்க. இந்த கேமரா சிமுலேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோகிராஃபி ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். இதை ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு கேமரா சிம் அப்படின்ற சிமுலேஷன் நம்ம வெப் ப்ரௌசரில் யூஸ் பண்ண போகிறோம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அந்த கேமரா சிமுலேஷன் யூஸ் பண்ணி இன்றைக்கி ஐஎஸ்ஓ ஒரு தடவை லைவாக எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். இப்போ என்னோட ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அந்த வியூ ஃபைண்டர் மாதிரி ஒரு சிமுலேஷன் இருக்குது. ரைட் சைடில் உங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்குது. இந்த செட்டிங்ஸில் நீங்கள் மேனுவல் வச்சிட்டிங்க அப்படின்னா கீழே ஐஎஸ்ஓ, அப்பர்ச்சர், ஷட்டர் ஸ்பீட் நம்ம 3 முக்கியமான செட்டிங்ஸ் இருக்குது. இப்போது இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம சென்டரில் வச்சு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் இப்படி வந்திருக்கு. நம்ம இந்த சிமுலேஷனை வெறும் ஐஎஸ்ஓ மாற்றினா என்ன ஆகுது அப்படின்றத பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் ஐஎஸ்ஓ ரெடியூஸ் பண்ணுறேன். 800லேருந்து 100 கொண்டு வந்துடுறேன். ஓகே, 100 கொண்டு வந்தால் என்ன ஆகுது, ப்ரீவியஸ் இமேஜை கம்பேர் பண்ணும்போது லைட் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஐஎஸ்ஓ கம்மி பண்ணோம் அப்படின்னா அந்த சென்சாரோட சென்சிட்டிவிட்டி கம்மியாகி லைட் கொஞ்சம் கம்மியாகும். இப்போது ஆப்போசிட் எண்டுக்கு நம்ம கொண்டு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் ஒயிட் வாஷ் ஆகிடுச்சு. ஸோ ஐஎஸ்ஓ நம்பர் இன்க்ரீஸ் ஆக அந்த சென்சிட்டிவிட்டி கூடி லைட் அதை இன்னும் அப்சார்ப் பண்ணுது. ஸோ இதுதான் சிமுலேஷனில் நம்ம உடனே பார்த்து தெரிஞ்சுக்கிறது. நம்ம இப்போ இதை லைவாக கேமரா யூஸ் பண்ணியும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஐஎஸ்ஓ நான் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா ரொம்ப கிளியராக அந்த சீன் அப்படியே பிரைட் ஆகிட்டே போகுது. இதே மாதிரி ஐஎஸ்ஓவை கம்மி பண்ணால் அந்த பிரைட்னஸ் கம்மி ஆகிட்டு இருக்கு. ஒரு ஃபோட்டோ லைட் அல்லது பிரைட்னஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் ஆப்வியஸாக அது சூட்டபுளாக இருக்காது.
அப்படின்ற பட்சத்தில் ஏன் நம்ம எல்லா டைமும் நம்ம வந்து ஐஎஸ்ஓ ஹையாக வைக்கக்கூடாது அப்படின்ற கொஸ்டின் வந்து வரும். இப்போ இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம இமேஜ் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து பிரைட் பண்ணுறோம் ஐஎஸ்ஓ யூஸ் பண்ணி அப்படின்னாலே குவாலிட்டி வந்து கொஞ்சம் அடிவாகும். இதுக்கு அடுத்து அந்த குவாலிட்டி அடி வாங்குறது எப்படி தெரியும்னா, உங்கள் இமேஜில் வந்து கிரெயின்ஸ் வர ஆரம்பிச்சோம். ஸோ உங்களால் முடிஞ்சால் ஐஎஸ்ஓ லோவாக வச்சு நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது பெட்டர். ஸோ அப்படி பார்த்தா ஐஎஸ்ஓன்றது எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் வரும். இப்போது நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது ஷட்டர் ஸ்பீடும் அப்பச்சரும் ப்ரிஃபரபிளாக வைக்கிறீங்க. இது ரெண்டும் செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லைட் வந்து உங்கள் ஃபோட்டோவில் கம்மியாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணுறது பெட்டர். ஐஎஸ்ஓவை எந்தெந்த சுச்சுவேஷனில் எப்படி யூஸ் பண்ணால் கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் தம் ரூல்ஸை வந்து பார்ப்போம். காமனாக பார்த்தா உங்களுக்கு பிரைட் லைட் அவைலபிளாக இருக்குது. அது சன்லைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இண்டோர் இடத்துல பயங்கரமாக வெல்லைட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் ஐஎஸ்ஓ வந்து 100 to 200 நீங்கள் மெயின்டைன் பண்ணால் போதும். இப்போது இது இல்லாமல் கொஞ்சம் ரிஃப்ளெக்டடாக இருக்குது லைட்டு, இல்லை அந்தளவுக்கு உங்களுக்கு லைட் வரல, டிஃப்யூஸ்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஐஎஸ்ஓ 400 போகலாம். இதை தாண்டி நீங்கள் வந்து வெளிச்சத்தில் இருந்தாலும் ஷேடில் இருக்கீங்க, இல்லை இன்டீரியர்ஸில் வந்து கொஞ்சம் லைட் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஐஎஸ்ஓ 800 யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஐஎஸ்ஓ 1600 நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து லோ லைட் சுச்சுவேஷன் இருக்குது. உங்கள் குவாலிட்டியை வந்து நீங்கள் வந்து ப்ரையாரிட்டியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் 1600 ஐஎஸ்ஓ போகலாமா என்னன்றதை யோசிக்கணும். இதுக்கு மேலே ஐஎஸ்ஓ 3200 to 6400 வந்து வேறு வழியே இல்லைனா யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் சஜஸ்டபிள். நான் வந்து 6400 தான் மேக்ஸிமம் ஐஎஸ்ஓ யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா ஒன்று கண்டிப்பாக நாய்ஸ் வந்து உங்கள் ஃபோட்டோவில் தெரியும், இன்னொன்று நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது இது ரொம்ப அடிவாகும். 6400 தாண்டி போக வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னா அது சும்மா ஒரு லீஜர்லி ஃபோட்டோகிராஃபாக தான் இருக்கும். ஒரு அவசியமாக எடுக்கணுமே அப்படின்றதுக்காக எடுப்போம். அதை வந்து ஒரு ப்ரொஃபஷனலாகவோ இல்லை பிரிண்ட்டுக்கோ யூஸ் பண்ணுறது வந்து சஜஸ்டட் கிடையாது. இப்போ இந்த ஐஎஸ்ஓக்கு லிமிட்ஸ் இருக்குது. பிகினர் கேமராஸ் அண்ட் என்ட்ரி லெவல் கேமராஸ் வந்து லோ லைட்டுக்கு அவ்வளோ ஆப்டிமைஸ்டாக இருக்காது. அதனால இந்த ஐஎஸ்ஓ லிமிட் வந்து ஹையர் அண்ட் கேமராஸோட பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ Canon R100 எடுத்திங்கன்னா அதோட மேக்ஸிமம் ஐஎஸ்ஓ வந்து 12800 அண்ட் எக்ஸ்டெண்டட் அப் டு 25600 போட்டிருக்காங்க. இதுவே Canon RP R6லாம் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ வந்து 1 lakh வரைக்கும் போக முடியும் அண்ட் எக்ஸ்டெண்டட் வந்து 2 lakhs வரைக்கும் நீங்கள் போகலாம். அடுத்த பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஐ சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுங்க. மற்றவங்க பார்க்குறவங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அண்ட் இன்னொன்று, நான் இப்போ வந்து ஐஎஸ்ஓ அப்படின்றத பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அடுத்து நீங்கள் ஷட்டர் ஸ்பீட் பற்றி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அப்பச்சர் பற்றி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. ஷட்டர் ஸ்பீட் அல்லது அப்பச்சர் ஏதாவது ஒரு வேர்டை நீங்கள் போட்டிங்கன்னா போதும். இது போக எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். உங்கள் கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் கேமரா மோட்ஸ் இருக்குது. அதில் இந்த ப்ரோக்ராம் ஆட்டோ அப்படின்றது வெறும் ஐஎஸ்ஓ சம்மந்தப்பட்டமான ஒரு விஷயம். அகைன் இந்த கேமரா சிமுலேஷன் போய் பார்க்கலாம். இப்போது இந்த சிமுலேஷன் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் செட்டிங்ஸ் இருக்குது. இதில் மோடுன்னு ஒன்று இருக்குது. ஆட்டோ மோடு தவிர மீதி மோடெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ ப்ரோக்ராம் ஆட்டோ, அப்பச்சர் ப்ரையாரிட்டி, ஷட்டர் ப்ரையாரிட்டி அண்ட் மேனுவல். நான் மேனுவல் யூஸ் பண்ணி தான் மோஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த இடத்துல ப்ரோக்ராம் ஆட்டோ யூஸ் பண்ணலாம். ப்ரோக்ராம் ஆட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே கிளியராக பார்த்தீங்கன்னா அப்பச்சர் அண்ட் ஷட்டர் ஸ்பீடு வந்து நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது. ஐஎஸ்ஓவை மட்டும்தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ப்ரோக்ராம் ஆட்டோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் இமேஜில் எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அப்பச்சர் அண்ட் ஷட்டர் ஸ்பீடு வந்து கேமராவே செட் பண்ணிடும். ஸோ இங்கே நான் ஐஎஸ்ஓ வந்து ரெடியூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம். ஸோ ஐஎஸ்ஓ நான் செட் பண்ணி எடுத்தேன் அண்ட் அப்பச்சர் அண்ட் ஷட்டர் ஸ்பீட் கேமராவே சஜஸ்ட் பண்ணி நமக்கு ஒரு ஃபோட்டோ ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராம் ஆட்டோ வந்து ரொம்ப பிகினராக வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணும்போது சில ட்ராபேக்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஷட்டர் ஸ்பீட் வந்து மூவ்மெண்ட் எவ்வளோ இருக்குன்றதை பேஸ் பண்ணி நம்ம வந்து செட் பண்ணணும். பட் ப்ரோக்ராம் ஆட்டோ யூஸ் பண்ணும்போது ஐஎஸ்ஓ மட்டும் தான் செட் பண்ண முடியும். ஷட்டர் ஸ்பீட் வந்து கேமரா தான் டிசைட் பண்ணும் பேஸ்ட் ஆன் நம்ம ஐஎஸ்ஓ எவ்வளோ வச்சுருக்கோம் அண்ட் சுற்றி எவ்வளோ லைட் இருக்குது. ஸோ அது ஃபேவரபுளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி. அதனால பிகினர் யூஸராக ஆட்டோ மோடுக்கு பதிலாக நீங்கள் ப்ரோக்ராம் ஆட்டோ ட்ரை பண்ணலாம். பட் போக போக நீங்கள் வந்து மேனுவல் ரீச் ஆகிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதை நம்ம திருப்பி லைவாக கேமராவோட பார்க்கலாம். இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஆட்டோ இந்த மோட். ஐஎஸ்ஓ மட்டும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அண்ட் ஐஎஸ்ஓ மாற்றி நீங்கள் இந்த ஹாஃப் கிளிக், அதாவது கிளிக் பண்ண போகிறேன்னு ஒரு இண்டிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் கேமரா வந்து ஒரு சிக்னல் அனுப்பிச்சு என்ன ஷட்டர் ஸ்பீட் அண்ட் அப்பச்சர் வச்சா இதுக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் எடுத்து கிளிக் பண்ணி முடிச்சிடலாம். இந்த ஐஎஸ்ஓ குவாலிட்டி அஃபெக்ட் பண்ணுற விஷயம் வந்து கிராப் சென்சார் கேமரா அண்ட் ஃபுல் ஃப்ரேம் கேமரா, இந்த டிஃப்ரென்ஸில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். ஃபுல் ஃப்ரேம் கேமரா வந்து சென்சார் கொஞ்சம் பெருசு, அதனால அதில் வந்து லைட் வந்து ஈஸியாக வந்து விழுவும். ஸோ அதோட ஐஎஸ்ஓ ஹேண்ட்லிங் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிராப் சென்சாரில் சென்சார் சின்னது அப்படின்றனால ஐஎஸ்ஓ ஹேண்ட்லிங் கொஞ்சம் ஃபுல் ஃப்ரேமை கம்பேர் பண்ணும்போது டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் 1600 ஐஎஸ்ஓ வச்சு எடுக்கிறதுக்கும் கிராப் சென்சாரில் 1600 வச்சு எடுக்கிறதுக்கும் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் பேசிக்காக லைட் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் லைட்டை ஜட்ஜ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களை இது வந்து பாதிக்க போகிறதில்ல. முக்கியமாக நீங்கள் ஒரு பிகினர் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க அப்படின்னா நான் வந்து ஃபுல் ஃப்ரேம் வாங்கினா தான் ஐ கேன் லேர்ன் திஸ் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து அட் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் கொஞ்சம் நாய்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அடுத்து ஐஎஸ்ஓ சம்மந்தமான சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து பார்க்கலாம்.
ஸோ ஐஎஸ்ஓ ரேஞ்ச் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ நம்ம Canon R100ல் ஐஎஸ்ஓ வந்து 100லேருந்து 12,800 வரைக்கும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஐஎஸ்ஓட ரேஞ்ச். அடுத்து ஐஎஸ்ஓ ஸ்டாப்ஸ்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல 100, 200, 400 இந்த டபுளிங் நம்பர்ஸ் எல்லாம் ஐஎஸ்ஓ ஃபுல் ஸ்டாப்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஐஎஸ்ஓக்கு நடுவில் இருக்கிற ஹாஃப் ஸ்டாப் அல்லது 1/3 ஸ்டாப்லாம் பார்த்தீங்கன்னா 100, இதுக்கப்புறம் 125, 160, 200 இப்படின்றது வரும். ஸோ இதுதான் இந்த ஸ்டாப்ஸோட அர்த்தம். ஸ்டாண்டர்ட் ஐஎஸ்ஓ வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்டாண்டர்ட் எல்லாமே அகைன் இந்த 100, 200, 400 இதெல்லாம். இன்டர்மீடியட் ஐஎஸ்ஓ வேல்யூஸ்ன்றது இதுக்கு நடுவில் வர வேல்யூஸ். இதுக்கப்புறம் முக்கியமாக பேஸ் ஐஎஸ்ஓ அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது, நேட்டிவ் ஐஎஸ்ஓன்ற ஒரு வேர்டு இருக்குது. இந்த ஐஎஸ்ஓ ஸ்டார்ட் ஆகுதுல அந்த நம்பர் வந்து பேஸ் ஐஎஸ்ஓ. இப்போ சில கேமராஸ்க்கு வந்து ஐஎஸ்ஓ 25, 50லாம் இருக்கும். அண்ட் மோஸ்ட் கேமராஸ்க்கு ஐஎஸ்ஓ வந்து 100ல் இருக்கும். இதுதான் வந்து கேமராவோட பேஸ் ஐஎஸ்ஓ. இதுக்கடுத்து நேட்டிவ் ஐஎஸ்ஓ அப்படின்னு இருக்குது. நேட்டிவ் ஐஎஸ்ஓ என்னென்னா, உங்கள் கேமரா வந்து ஆர்டிஃபிஷியலாக லைட்டே இன்க்ரீஸ் பண்ணாமல் ஒரு நல்ல குவாலிட்டி கொடுக்குற ரேஞ்ச் எது அப்படின்றது தான் நேட்டிவ் ஐஎஸ்ஓ. ஸோ மோஸ்ட் கேமராஸில் இது வந்து 100 to 400 அந்த வேல்யூவில் இருக்கும். இந்த வேல்யூக்குள்ளே உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்தால் ஐஎஸ்ஓ ஆர்டிஃபிஷியலாக உங்கள் இமேஜ் வந்து பிரைட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது அர்த்தம். எக்ஸ்டெண்டட் ஐஎஸ்ஓ நான் சொன்ன மாதிரி இது ஒரு செகண்டரி ஐஎஸ்ஓ. உங்கள் கேமராக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஐஎஸ்ஓ கொடுத்துருவாங்க, அது போக செகண்டரி சிப் போட்டு இவ்வளோ தூரம் இந்த ஐஎஸ்ஓ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்கும். ஃபைனலி அதிகமாக நீங்கள் கேள்விப்படுற ஒரு டேர்ம் என்னென்னா நாய்ஸ் ரிடக்ஷன். நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸில் நாய்ஸ் வந்து வேறு வழி இல்லாமல் க்ரியேட் ஆகுது, லோ லைட்டில் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க. இதை வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் எடிட்டிங்கில் போய் இந்த நாய்ஸை வந்து கம்மி பண்ணலாம். இன்னைக்கு டி நாய்ஸ் அப்படின்றது லைட் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டூல். எடிட்டிங்கில் பார்க்கும்போது ஐஎஸ்ஓ நீங்கள் வந்து ரா இமேஜ்லேயோ இல்லை ஜேபிக்லேயோ எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக அந்த நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து நம்ம பண்ண முடியும். ஓரளவுக்கு அந்த நாய்ஸ் தெரியாத அளவுக்கு நீங்கள் உங்கள் இமேஜில் கொண்டு வந்துடலாம். பட் அது எல்லா டைமும் நம்ம பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ப்ரிஃபரபிளி இமேஜ் குவாலிட்டிக்கும் சரி, உங்கள் ஃபோட்டோவில் வந்து நாய்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கும் சரி, நீங்கள் ஐஎஸ்ஓவை ப்ரிஃபரபிளி லோவாக வச்சுக்கிறது நல்லது. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஹாப்பி கிளிக்கிங்.